கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவன் மறுபடியுமா உங்களை காணும்படியாக வாரத்தில் கர்த்தர் உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரங்கள் கேட்ட சத்தியம் உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாய் மாறினது என்று நான் விசுவாசிக்கிறேன். அனைவருடைய ஃபோன் கால்கள் கடந்து வந்தது. இந்த நாளில் விசேஷித்தமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். நமக்கு முன்பதாய் நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனாலையும் தேவன் நம்மோடு கூட பேசுகிற கொஞ்ச நேரமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி 49வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீ ஆனவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளை இறங்காமல் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்தோத்திரங்க. நாம் வாசிக்கிறோம், ஸ்திரியானவர் தன் கற்பத்தின் பிள்ளைகளை இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இங்கே பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்போது சொல்கிறார், தன் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மனுஷனை மறப்பதில்லை. தேவன் நினைவு கூறுகிற கர்த்தர் மோரியாய் மலையில் பலி செலுத்த செய்யும் பொழுது தன்னுடைய ஏக சுதன் என்று பாராதபடி மோரியா மலையில் ஈசாக்க பலி செலுத்தும் போது அவர் சொன்னவர் மறக்கலை. ஆபிரகாமே, நீ எனக்கு கீழ்ப்படிந்தபடியினான் அந்த தெய்வத்துக்கு ஏன்னா உன் சந்ததியுடைய பேரை நான் பெருமைப்படுத்துவேன். உன் சந்ததி ஆசீர்வாதம், வாக்தத்தம் உள்ள சந்ததி, வாக்தத்தம் கொடுத்த கர்த்தர், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்போ வாக்தத்தம் உள்ள சந்ததி மோரியா மலையில் பலி செலுத்த கர்த்தர் சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாலும் வாக்தத்தம் கிடைக்கும்போது தேவன் ஒருபோதும் மறக்காதபடி அந்த இடத்துல ஒரு ஆடை தேவன் கொடுத்ததை காண முடியுது. மனுஷனை தேவன் சிருஷ்டித்து, மனுஷன் அவருடைய ரூபத்தை அவருடைய சாயலை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் பிசாசி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆதாம் ஏவாளும் தோட்டத்தை விட்டு விலகி போனாலும் அவர்கள் இலையினால் ஒரு வஸ்திரத்தை ஆடை உடுத்திருந்தாலும் அந்த இடத்தில் ஆண்டவர் மறுபடியுமாய் அவர்களுக்கு 2 பேர்த்துக்கு தோல் ஆடை கொடுத்து அவர்களை மறக்காதபடி தோட்டத்துக்கு வெளியே அனுப்பினாரும். அதே மனுஷனுக்காக தேவன் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவருடைய மறுபடியுமாய் அவருடைய பிள்ளையாக மாற்றுவதற்கு கர்த்தர் மறக்கிற அநேக ஊழியர்களை தீர்க்கதரிசி அனுப்பினார், ராஜாக்களை அனுப்பினார். ஜனங்கள் கீழ்ப்படியலை. உடனே அவர் மனுஷ ரூபத்தில் இந்த பூமியில் வெளிப்பட்டு அவர் தன்னுடைய சொந்த ஜனத்துடைய மறக்காதபடி கல்வாரி சிலுவையில் அவர்கள் தன்னுடைய ஜனங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், சொந்த ஜனம் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர் பாவியாய் மாறி அவர் ஒருபோதும் ஆதாமுடைய சந்ததியாக இருக்கிற உங்களை என்னையும் ஒருபோதும் மறக்காதபடி அவர் இந்த பூமியில் வெளிப்பட்டு நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து நம்முடைய நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு இம்மானுவேல் இந்த பூமியில் வெளிப்பட்டு அவர் நம்மளை ஒருபோதும் மறக்கலை. தெய்வம் லாசருங்கிற ஒரு மனுஷன் பெத்தனியா பட்டணத்தில் அவர் இருக்கும் பொழுது அந்த பெத்தனியா பட்டணத்தில் தெய்வத்துக்காய் வாழ்ந்த ஒரு குடும்பம், லாசரும் அவர் 2 சகோதரி, மொத்தம் 3 பேரும். ஆனால் தேவன் ஒருபோதும் அவர்களை மறக்கலை. 4 நாள் கழியும் போது யூதர்களை சொன்னாங்க, இவ்வளோ நாள் இயேசுவுக்கு பின்னாடி நீங்கள் போனீங்க, அந்த இயேசு ஒரு மரணத்துக்கு கூட வரல. ஆண்டவர் சொன்னார், நாம் லாசரை மறக்கலை. ஆனால் 4 நாள் கழிஞ்சு நாற்றம் அடித்த சரீரத்தை இயேசு மறக்கலை. அவர் கண்ணீரை விட்டு லாசரை நீ எழும்பி வான்னு சொன்னார். நான் உன்னை மறக்கலை. நீ 4 நாள் கழிஞ்சு உன் சரீரம் அழுகி போயிருந்த சரீரத்தை கர்த்தர் மறக்கலை. லாசரு செய்த பணிவிடைய கர்த்தர் மறக்கலை. இந்த ராத்திரி வேளை கர்த்தருக்காக நம்ம வாழுகிறது. ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தா நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன், எனக்கு கொடுத்தேன்னு அவர் சொல்லும்போது நாம் தெய்வத்துக்காக
இன்றைக்கு பாடுகளும், தெய்வத்துக்காய் படுகிற உபத்திரவங்கள், தெய்வத்துக்காய் படுகிற நிந்தைகள், தெய்வத்துக்காய் படுகிற அவமானங்கள், தெய்வத்துக்காய் படுகிற ஸ்தோத்திரம் தனிமையின் பாதைகளை கர்த்தர் ஒருபோதும் மறப்பதில்லை. ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவர் என்னை இதுவரை என்னை பார்க்கமா, என்னுடைய கஷ்டங்களை ஆண்டவர் பார்க்கலையா, என் துன்பங்களை ஆண்டவர் பார்க்கலையா, பாடுகளை பார்க்கலையா, வேதனைகளை பார்க்கலையா. ஆண்டவர் நான் எல்லாம் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நாட்டம் அடித்த சரீரத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் ஸ்தோத்திரம் நான் மறக்கலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுதலிச்சவங்களையும் கர்த்தர் மறக்கலை. பேதுரு மறுதலித்த ஆண்டவர் மறக்கலை. ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். இன்னைக்கு பலரும் கர்த்தரை தேடியும் கர்த்தரை மறுதலிச்சாலும் அவர் உங்களை மறக்கல். நினைவோ பட்டணத்துக்கு போவதுக்கு தரிசனத்துக்கு போன பிரைஸ்தலோ யோனாவை கர்த்தர் மறக்கலை. பிரைஸ்தலோடு ஹல்லேலூயா. பலரும் கர்த்தரை விட்டு ஊழியத்தை விட்டு விலகி போகிற அனுபவத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் மறக்கலை. திரும்ப கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தோடு கூட ஐக்கியப்பட்டு வாழ்ந்தாலும் ஆண்டவர் உங்களை மறக்கலை. உங்களை ஆண்டவர் திரும்ப அவர் கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை மறக்கலை. ஹல்லேலூயா. கப்பலுடைய அடித்தட்டில் இருந்த ஆண்டு நான் அவனை மறக்கலை. பிரைஸ். அவனுக்காக அவன் கப்பலில் வரும்போது அவனுக்காக 1000 கிலோமீட்டர் வேகத்தில் ஹெலிகாப்டரை காட்டிலும் பிளைட்டை காட்டிலும் வேகமாக வரக்கூடிய ஒரு திமிங்கலத்தை அவனுக்காக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஏற்ற நேரத்தில் அவனுக்கு நான் வச்சிருக்கிறேன். ஏன்னா அவனை கொண்டு நான் நினைவுபட்டு கொண்டு வரணும். இயேசுவின் நாமத்து மேல் கர்த்தர் மறக்காதபடி கர்த்தர் சமுத்திரத்தில் ஒரு திமிங்கல வாகனத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. ஏன்னா கர்த்தர் மறக்கலை. ஏமனா யோனாவே உன்னை கொண்டு நான் என்ன செய்ய நினைவு பட்டணத்தில் பிரசங்கிச்சு விடுவிக்கணும். யாருக்கும் இந்த ராத்திரி வேளையில் தூது தராரு. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தெரிஞ்செடுத்ததுன்னா, அவர் உங்களோட தாயின் கருவிலை அவர் தெரிந்தெடுத்தாருன்னா இன்றைக்கி நீங்கள் திசை மாறி போயிருப்பீங்கன்னு ஆண்டுச்சிருக்காரு. திசை மாறின உங்களை வாட்டிச்சு ஓட்டிச்சு திரும்ப கொண்டு வருகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் உங்களை ஒருபோதும் மறக்கலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகி போனவனும் மறக்கலை. கர்த்தருக்காய் பாடுபட்டவங்களும் மறக்கலை. கர்த்தருக்காய் நிற்கிறவங்களையும் அவர் மறக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வேளையில் நமக்கு முன்பதாக இருக்கிற நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால கர்த்தர் ஒருபோதும் மறக்கலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. லூக்காவில் ஒரு வசனம் சொல்லுகிறது, 15வது அதிகாரத்தில் 2 குமாரன்கள் ஒருத்தர் நினைச்சதான் எல்லாம் வாங்கி தவிடு கடைசி அவனுடைய ஜீவிதம் எல்லாம் தகர்ந்து போன போது அவன் திரும்ப அப்பனுடைய வீட்டுக்கு வரும்போது அப்பன் தன்னுடைய மகனை மறக்கலை. ஸ்தோத்திரம். மகன் மறந்துட்டான், அப்பன் மறக்கலை. எப்போ வருவானுங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட தகப்பன் இருக்கிறான்னா இந்த ராத்திரி வேளையில் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் தெய்வத்துடைய நன்மையை வாங்கிட்டு இன்றைக்கு ஜீவிதத்தில் தகர்ந்து போயிருக்கிற அனுபவத்தில் சில குடும்பங்களை கர்த்தர் ஒருபோதும் மறக்கலை. இப்போ நீங்கள் ஆண்டவர் பக்கம் ஒருவன் என் சப்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் நான் அவனோடு கூட அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொன்ன வசனத்தின்படி இன்றைக்கு தேவ சமூகத்தில் மறுபடி திரும்பி வருகிற ஒரு தெய்வ சப்தத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை மறப்பதில்லை. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் தன் பாலகன் ஸ்தோத்திரம் பிரைஸ்தலோ மறப்பாலோ என்று சொன்னது போல இன்றைக்கு தேவன் நான் உங்களை மறப்பதில்லை. கர்த்தர் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார். இயேசுவின் நாமத்து மேல் ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நான் உன்னை ஒருபோதும் வெறுக்காத தெய்வம் என்று சொன்னான். தெய்வத்துக்காக நிற்கிறவங்களை லாசருடைய குடும்பத்தை தேவன் மறக்கலை. மறுதலித்தர பேதுருவை கர்த்தர் மறக்கலை. 3 தடவை மறுதலிச்சாலும் ஆண்டவர் மறக்காதபடி மறுபடி கர்த்தர் வந்து அவர்களை கூப்பிட்டு நீங்கள் எருசலேம் விட்டு போயிடாதீங்க. நீங்கள் ஒரு தடவை மீன் பிடிக்க போனீங்க, நான் மரித்த உடனே நீங்கள் போனீங்க, திரும்ப நீங்கள் இனி போயிடாதீங்க. நான் உங்கள் மேலே எல்லாருக்குள்ளே ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கும். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னா நீங்கள் இந்த எருசலேமை விட்டு போயிடாதீங்க. நான் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை செய்வேன். கர்த்தர் மறக்கலை. இந்த ராத்திரி வேளையில் தேவன் உங்கள் பகுதியில் உங்களை செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு.
தெய்வத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, தேவனுக்கு சாட்சியாக நிற்கும்படி, தெய்வத்துக்காக ஒரு கூட்டத்தை எழுப்பதற்காக கர்த்தர் உங்களை ஒருபோதும் மறக்கலை. நீங்கள் மறுதளித்தாலும், நீங்கள் ஆண்டவரை வேண்டாம்னு சொன்னாலும் அவர் உங்களை கைவிடவில்லை. ஸ்தோத்திரம். உங்கள் மேலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் கிடைக்கு. அதனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு மனம் திரும்புங்க. ஆண்டவரே, நான் ஆண்டவர் பக்கமாய் திரும்பணும். சகரியாவில் ஒரு வார்த்தை சொல்லுது, நீ என்னிடத்தில் திரும்பு, நான் உன் பக்கமாய் திரும்புகிறேன். ஆண்டவர் பக்கமாய் இந்த வேளையில் ஒரு திரும்புகிற ஒரு அனுபவம். இளைய குமாரனுக்கு ஒரு சுய நினைவு வந்துச்சு. இனி நான் இருந்துட்டு பிரயோஜனம் கிடையாது, இனி நான் திரும்ப வரணும். இந்த ராத்திரி வேளையில் எவ்வளோ சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் உங்களை சத்துரு கர்த்தர் பக்கம் திரும்பாதபடி, இவ்வளவு நாளும் உங்கள் சிந்தனையை கர்த்தர் பக்கமாக திரும்ப விடாதபடி, உங்கள் மனதை தெய்வம் பக்கமாக திரும்ப விடாதபடி இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுவிக்கும்படியா இந்த ராத்திரி வேலை உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அது தெய்வத்தை நீங்கள் சார்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால், அது தெய்வத்தை நீங்கள் பற்றி சேருவீர்கள் என்று சொன்னால், அந்த தெய்வம் உங்களை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. அந்த தெய்வம் உங்களை யோசுவாடத்தில் சொன்ன யோசுவாவுக்கு முன்பதாய் ஒரு 4 கட்டங்கள் வாக்குத்தத்தத்துக்கு முன்பதாக இருந்தாலும் யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தார்னு சொன்னான். இன்றைக்கு அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் உங்களை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. அந்த தேவன் அவரை உங்களை விட்டு விலக மாட்டான். உங்களை கொண்டே கர்த்தர் செய்வான். பேதுருவை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்தார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு மறுதளிப்பதற்கு அல்ல, தெய்வத்துக்காக நிற்பதுக்கு. தெய்வங்களோட தாயின் கருவிலையும் உலக தோற்றத்துக்கு முன்பதாய் கர்த்தர் உங்களை கண்டெடுத்தது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு, தெய்வத்துக்காக நிற்பதற்கு. வேதம் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்று சொன்னான். இதுவரைக்கும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீ வழியில் அழியாமலும் அவருடைய பாதத்தில் முத்தம் செய்கிற ஒரு அனுபவம். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் தெய்வத்தை விட்டு தூரமாய் போன அனுபவத்தில் இன்றைக்கி எல்லாம் நஷ்டம், தோல்விகள். எத்தனை பேர் ராத்திரி வேலை உணர்கிறோம். கடைசி அவனுடைய தவிடு திங்கிற அனுபவம் வந்தும் அதை கூட அனுபவிக்க முடியாதபடி அவனுடைய வாழ்க்கை போனது போல நீங்கள் கர்த்தரோடு விட்டு தூரமாய் போய் எல்லா சூழ்நிலைகளையும் ஜீவிதம் தகர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை அவரிடத்தில் திரும்புங்க. எனக்கு இந்த ஜீவிதம் வேண்டாம், என்ன பாடுகள், என்ன துக்கம், என்ன கஷ்டங்கள் சொல்லி கர்த்தரை மறுதலிச்சு இருக்கிற தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் உங்களை மறக்கலை. அவர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய வார்த்தையில் நிலைச்சிருங்க. பாறை மேலே கட்டப்பட்ட வீடை போல எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அவர் ஒருபோதும் உங்களை மறப்பதில்லை. கர்த்தர் உங்களை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. எல்லா கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, இந்த நில தெய்வனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ? ஆண்டவரே, இன்னைக்கு மறக்காத தெய்வம். ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு மறுதலித்த அனுபவத்தில் இருந்தாலும் இன்றைக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை விட்டு தூரமாய் இளைய குமாரனை போல, ஒரு பேதுரு வாழ்க்கையை போல கர்த்தாவையுடைய வார்த்தையிலும் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆண்டவர் எவ்வளோ காற்றும் புயலும் தன்னுடைய ஜீவித படகில் அடித்தாலும் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிற ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் மறக்காதபடி ஆண்டவரே, இந்த 3 ஜீவிதத்தில் இருக்கிற அனுபவங்கள்ல ஆண்டவரே 2 அனுபவங்கள் யோனாவைப் போல பேதுருவைப் போல இருக்கிற அனுபவங்கள் இன்றைக்கி ஒரு திரும்புகிற ஒரு அனுபவத்தில் கர்த்தாவே அவர் நீர் அழைத்ததுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்காக நிற்கிற கூட்டத்துக்கு ஸ்தோத்திரம். இவர்களை ஆசீர்வதிங்க, பேரை பெருமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்து மேல் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.